எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்ன லட்சுமி பிள்ளை அங்க இருந்து போனுங்க மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்கு. வா லேட் ஆயிட்டா சீக்கிரம் போயிரும் வா. ஆமாக்கா டெய்லி 7 மணிக்கே வயலுக்கு கிளம்பியவன் இன்னைக்கு மணி 7:30 போனா இல்ல. சரி இப்ப போயிட்டாரா எப்படி? ஆமாக்கா ஒரு வழியா நான் மத்தியானம் கஞ்சிக்கு எல்லாம் கொடுத்தே அனுப்பி விட்டுட்டேன் போயிருன்னு. சரி வா ஆனந்தம் போன் பண்ணா அரவிந்தும் போன் பண்ணா. வாமா சீக்கிரம் போவோம். என்ன அவசர அவசரமா கிளம்பி போற மாதிரி இருக்கு, எங்க போறிய? அக்கா ஊர்கிழவி வந்தாலே நல்லா இருக்காதே. இல்லக்கா கொஞ்சம் சாதனம் வாங்க வேண்டியது இருக்கு, அதான் கடைக்கு போறோம். கடைக்கு போறவாமா இப்படி ஸ்பீடா நிக்கிறிய? அது இல்ல கடைக்கு போயிட்டு மத்தியானம் போற ரேசனா வாங்க போனோம், அதனாலதாக்கா. கடைக்கு போறிய? சரி மத்தியம் ரேசன் வாங்க போறதுக்கு இப்பவே வா போறிய? கடையில போய் இப்பதான் சாதனம் வாங்கிட்டு வந்து சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு மத்தியானம் ரேசன் கடை போனோம்னு சொல்லிய. ஏன்க்கா எல்லார்ட்டும் நம்ம எங்க போனாலும் விவரம் சொல்லிட்டு தான் போகணுமோ? நீங்க வாங்க ராணி அக்கா, நேரம் ஆகுது. வா லட்சுமி. இப்ப நான் இவ்வளோட்ட என்னத்தை கேட்டுட்டேன்னு வெட்டுக்கு வெட்டுக்குன்னு வெடிச்சுக்கிட்டு போறாளுவ. என்னக்கா பேச்சு கொடுத்தீங்களா? ஏதாச்சும் சொன்னாங்களா? ஒன்னும் சொல்லலம்மா, நீங்க சொன்ன மாதிரிதான் வந்து கேட்டேன். கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாளுவ. கடைக்கு போறீங்க சொன்னாங்க? இல்லக்கா இவங்க வேற எங்கேதான் போறாவ. சந்தேகம் வந்துட்டுனா வா பின்னாடியே போய் பாப்போம். ஆமாக்கா அதுதான் சரி. சரி வா எங்க போறாவனே போய் பார்த்தாதானே தெரியும், கிளம்புவோம். சரிக்கா நீங்க முன்ன போங்க, நான் புஷ்பா கல்லையும் ஃபாத்திமா கல்லையிட்ட சொல்லிக்கிட்டே வரேனக்கா. சரிம்மா சீக்கிரம் வந்து சேரு. 2 பேரையும் உங்க அம்மா மாலையும் கழுத்துமா பாக்குறேன்னு ஆசைப்பட்டா. இன்னைக்குதான் அம்மா ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் மக்கா. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, அவங்களுக்கு உடம்பு சரியாயிரும். ஆமா மாமா அவங்களுக்கு உடம்பு சரியாயிரும், நீங்க வருத்தப்படாம இருங்க. என் பிள்ளைய பத்திரமா பாத்துடுங்க மாப்பிள்ள. கண்டிப்பா மாமா, இனி அஜிதாவை நான் நல்லா பாத்துப்பேன். வருத்தப்படாம இருங்கப்பா, நான் கண்டிப்பா நல்லா இருப்பேப்பா. எனக்கு அதுவே போதும் மக்களே. ஏம்மா வாங்கம்மா, வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்ல இல்லையாம்மா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மக்களே. சீக்கிரம் மாலை மாத்தி தாலி கட்டுமா. உங்களுடைய சின்ன பொண்ணு வசந்தி எல்லாம் வந்தாங்க இல்லம்மா, எங்க? யாராவது வராங்களான்னு வெளியே பாத்துட்டு இருக்காங்க. சரி மக்களே. சின்ன பொண்ணு பாத்தியா மத்த பையா மூஞ்ச தூக்கி நிக்கியாளோ? என்ன 4 முடி சர்ச்சுக்குள்ள கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எப்படி மூஞ்ச தூக்கிச்சிட்டு இருந்தா? ஏன் ஏன் நான் ஏன் இப்படி நிக்கணும் உனக்கு தெரியாதோ? நடிச்சாதானே? சத்தியமா தெரியாதுக்கா. ஏன் முள்ளுக மேலே நிக்கிறிய? காலை எடுத்துட்டு நில்லுங்க. ஆமா காலை வெட்டி அந்த தூர போட்டுறியே, சும்மா கடுப்பேத்தாம நில்லுன. ஏக்கா பட்டு சாரி உடுக்க விடாம கெடுத்துட்டோனியா இப்படி மூஞ்ச தூக்கி நிக்கிறிய? நே 2 பேரும் வாய மூடிட்டு நில்லுங்க. நீ உங்களோடதான் உடுக்க ஆசை இல்லைன்னா என்ன ஏமா உடுத்த என்ன ஊக்க வச்சுட்டிய? இக்க இது என்ன ஆடம்பரமா நடக்க கல்யாணம்னு நினைச்சிய? வெவ்வரமே இல்லாம பேசாதுங்க அக்கா. சி உங்க அறிவுக்கும் வயசுக்கும் அழகுக்கும் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? என்ன சின்ன பொண்ணு என்ன சொன்னா? அதான்க்கா உங்க அறிவுக்கும் கலருக்கும் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? நீ இல்ல நான் முதல்ல வேற ஏதோ சொன்னா வந்தா அப்படிதானே. ஒரு வாட்டி கூட சொல்லு சின்ன பொண்ணு, கேட்க நல்லா இருந்தில்ல, காதுல இன்ப தேன் வந்து பாயிற மாதிரி இருந்தில்ல. சொல்லு சொல்லு சொல்லி தொலை சின்ன பொண்ணு. உங்க அறிவுக்கும் அழகுக்கும் நீங்க எல்லாம் இப்படி பேசலாமான்னு சொன்னேன். கூட வயசுக்கும் சேர்த்து சொன்னா சின்ன பொண்ணு. வயசு போதும் போதும் இல்லதா போதும். ஏக்கா எதுக்கு கோவப்படுறிய? பின்ன என்ன கடுப்பேத்துறாரு மயிலாடு, எப்படி பேசிய வரிவா? சரி அதெல்லாம் விடுங்க, கல்யாணத்துக்கு ஒரு பட்டு சாரியோ நகையோ தான் போட விடல. கல்யாணமாவது நம்ம தலைமையில் நடக்கணும் பார்த்தா ரகசியமா இல்ல நடக்குது. கிளம்பி வந்து யாராவது வரவழனு காவல் காக்க வச்சுட்டாலும் பேரு. வாங்கக்கா, காவல் காக்குறதுதான் பெருமை, அது உங்களுக்கு தெரியல பாருங்க. ஆமா மேய்க்கிறது எருமை, அதுல வேற பெருமை. வாயை மூடிக்கிட்டு நில்லு. என்ன பொண்ணு கல்யாணம் முடிஞ்சா என்னையாவது ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வந்துருவோமா? ஏண்டாக்கா முடிஞ்சா அவியலே வெளியே வருவாவ, நம்ம போற கேப்ல எவ்வளவு வந்துட்டானா அது வேற பிரச்சனை. நான் வருது பாரு நியூஸ் பேப்பர். ஆமா இந்த ஊர்கிழவி வேற வராளே, இது யாரு சொல்லிருப்பா? அக்கா உமா வீல சர்ச்சுக்குள்ள போடாம என்னதாவது சொல்லி தடுக்கணும் சரியா? ஓகே சின்ன பொண்ணு. இப்ப பாரு என்ன இவ்வளவு எல்லாம் கோயிலுக்கு வெளியே நிக்கலுவ, ஏன்னு தெரியலையே. என்ன சின்ன பொண்ணு 3 வரை இங்க நிக்கிறிய? காவலுக்கு நின்ன மாதிரி இருக்கு, என்னம்மா? ஆமாக்கா காவலுக்கு தான் நிக்கியோம். எப்படி கண்டுபிடிச்சிய? அடி அந்த இழுவைய இப்ப இவளே உளறிடுவா. காவலுக்கா? யாருக்குமா காவலுக்கு? ஐயே அது ஒண்ணும் இல்லக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? எக்கா ஆனந்துக்கு வீட்டுல ஆனந்துக்கும் பூங்கொடிக்கும் பிரச்சனை தெரியாதா உங்களுக்கு? ஐயே அங்க என்ன பிரச்சனை? இப்பதான் பொங்க படி கிறிஸ்துமஸ் படி நல்ல நாள் படி எல்லாம் கொடுத்தாவ,
அங்க என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லாத வீடு எங்கக்கா இருக்கு? அதான் பெரிய பிரச்சனை. என்னம்மா சொல்றிய? என்னதான் பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைக்கா, மாமியாருக்கு மருமகளுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. மாமியார் மகன் வந்தோடனே மோன்ட்ட சொல்லி கொடுத்துருக்கு. மருமகன் வந்து மாப்பிள்ளை வந்தோடனே மாப்பிள்ளை கரண்ட சொல்லி கொடுத்துருக்கியா. அவன் யாருக்கு பக்கம் நிற்பான்? சமாதானம் சொல்ல முடியாம நின்றுருக்கியான். ஐயே, அப்படியா? அப்புறம் அந்த பொண்ணு, நான் உன்னை நம்பிதானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், நீ உன் அம்மைக்கா சப்போர்ட் பண்ணியான்ட்டு சண்டை போட்டிருக்கியா? ராணியக்கா, உன்னை நம்பிதானே நான் ஒருத்தி கெட்டி வச்சேன், அவளுக்கு பேச கேட்டு நீ என்கிட்ட சண்டை போடியான்னு சண்டை போட்டிருக்கியாவ. அப்புறம் என்னாச்சோ? அப்புறம் என்ன ஆகும்? பூங்கொடி உடனே அவ அப்பாயி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கியா. சொல்லணும் இல்லையா? அப்பன்ட்ட சொல்லணும் இல்லையா? அதான் பூங்கொடிக்கு அப்பா வந்து பூங்கொடிய கூட வந்துட்டு இருக்கியாவ, அதனால நாங்க இதுல நிக்கியோம். ஓஹோ, அப்படியா விஷயம்? சரி சரி. என்னக்கா கிளம்பிட்டிய? வீட்டுல கொஞ்சம் வேலை கிடக்குமா, அதான் போறேன். சரி சரி சரி, போங்க போங்க. உனக்கு இதெல்லாம் தேவைதான் பூங்கொடி. அன்னைக்கு நான் உன்கிட்ட உன் மாமியாரை பத்தி சொல்லும் போது என் குடும்ப பிரச்சனை எனக்கு தெரியும்னு சொன்ன இல்லையா? போ உன் அம்மா வீட்டுக்கு போ. சின்ன பொண்ணு, இனி இந்த கிளவி ஊரு ஃபுல்லா ஆனந்தம் பூங்கொடிக்கு பிரச்சனை இல்லை சொல்லிட்டு தெரியும். சொல்லட்டுமா? சொல்லிட்டு தெரியட்டு. இப்ப இந்த கலையை ஸ்டாப் பண்ணதுக்கு வேற ஒரு வழி எனக்கு தெரியல. அப்படியே சொன்னாலும் ஒரு 10 மணியோட சொல்லும். அதுக்கப்புறம் எப்படியும் அரவிந்துக்கும் அஜிதாவும் கல்யாணம் ஆச்சுன்னு ஊரு ஃபுல்லா தெரிஞ்சிடும். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சரி வாங்க, நம்ம உள்ள போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவோம். இனி நீ எப்பவுமே வருத்தப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிங்க. நமக்கு இந்த கல்யாணம் எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நல்லபடியா நடந்திருக்கு. நம்ம கண்டிப்பா நல்லா இருப்போம். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாச்சு இல்லையா சின்ன பொண்ணக்கா? ஆமாக்கா. பாருடே, அரவிந்த முகத்துல இப்பதான் சந்தோஷமே வந்திருக்கு. காலையில இருந்து எப்படி உருன்னு இருந்தோம் தெரியுமா? மனசுல இப்பவும் பயமாதாக்கா இருக்கு. அப்பாவை நினைச்சா எப்படிதான் நீ அங்க போறேனே தெரியல. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? அதெல்லாம் பாத்துக்கலாம். கொஞ்ச நேரம் சண்டை போடுவாரு, அப்புறம் மாறிடுவாரு. கல்யாணம் நடந்தது இனி ஊருக்கே தெரியாது. ஊரை கூட சமாளிச்சிடலாம். நித்யாவுக்கு தெரிஞ்சா முடிஞ்சு. அத நினைக்கும் போது எனக்கு தாக்கா பயமா இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம். இனி எதுக்குமே பயப்படாம சந்தோஷமா இருங்க. சரிக்கா. என்ன உன் மாமியார காணல? போஸ்டிங் கிடைச்ச சந்தோஷத்துல எங்கேயாவது ஓடிட்டோ? இல்லக்கா, அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி சரி, சம்பந்தியிட்ட பேசட்டு. வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுப்போம். நாலு முடி, வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருந்தா இந்த செல்ஃபி தான். அப்புறம் ஏங்க அவங்க பேர் நாலு முடியா? சும்மா கிண்டலுக்கு கூப்பிடியாவ. நீ 4 முடியாக்கான்னு கூப்பிடாத, டென்ஷன் ஆயிருவ. சரிங்க. செல்ஃபி எடுங்கம்மா. அவ அப்படியே எடுத்து நிக்கட்டு. நீங்க 2 பேரும் வாங்க, எங்க வீட்டுல பால் மலம் குடிச்சிட்டு போலாம். ராணியத்தை கூப்பிட்டுருக்காங்க அக்கா, அங்க போயிட்டு வரோம். சரி. இல்லவ நம்மளும் கூப்பிடணுமோ? ஆமாக்கா, அவ கூப்பிடியா இல்லையா? நம்ம கூப்பிடலாம் ஒரு மாதிரில இருக்கும். கூப்பிடுவோம். சரி, நான் வேணா கூப்பிடுவேன். அரவிந்த், நீ பொண்டாட்டி என் வீட்டுக்கு பால் மலத்து வந்துருங்க. என் வீட்டுக்கு வந்துருங்க. சரிக்கா. இல்லவ பால் வாங்கி காய்ச்சும் போது என் வீட்டுக்கு வருவேன் இல்ல, சேத்தைக்கு 2 கிளாஸ் தண்ணி கூட வைனா. எங்க உள்ளவளோ எதெல்லாம் கூட கடன் வாங்கியாச்சு. உனங்காம இல்லனா வாங்க போலாம். அப்போ அஜிதா, கல்யாணம் சிம்பிளா நடந்துட்டேன்னு நீ எதுக்குமே வருத்தப்படாத பிள்ளை. ரிசப்ஷன் ஜம்மாச்சிடலனா? எனக்கு அதுல எல்லாம் ஆசை இல்லக்கா. அவங்கள கல்யாணம் பண்ணது எனக்கு பெரிய சந்தோஷம் தான். இப்பவே ஐஸ் வைக்க தொடங்கியாச்சு. இனி அரவிந்த் எப்பவும் தும்மிட்டு தான் இருக்க போறா.